வீடியோ பார்த்துருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விவசாயி வந்து அவருடைய ஃபீல்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து என்னுடைய வயலில் வந்து பயிர் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்களாக வந்து பயிரில் வந்து ஒரு மாதிரி வந்து எல்லோ கலரில் வந்து புள்ளி புள்ளியாக வந்து பயிர் வந்து மஞ்சள் ஆகின மாதிரி வந்து சிம்டம்ஸ் வந்து நிறைய இருக்குது. அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பார்த்துட்டு அதுக்கான மருந்தை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் வந்து சொல்லியிருந்தார். சரி, நம்ம ஃபீல்டுக்கு வந்திருந்தோம். அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 ஏக்கர் கிட்ட வந்து வச்சுருக்காரு. ஸோ நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறம் ஸோ நம்ம என்ன டிசீசஸ்ன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இது இந்த தட்பவெட்ப சூழ்நிலை, அதாவது வெயில் வந்து அதிகமாக இருந்து அகைன் வந்து மழை பெய்கிற மாதிரி வந்து ஒரு கிளைமேட் உங்களுக்கு இந்த மாதிரி கலந்து வரும்பொழுது மஞ்சப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மைட்டு அதனுடைய தாக்குதல் வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையில் வந்து அதிகமாக உருவாகும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து நெல் விவசாயம் பண்ணக்கூடியவங்க எல்லாருடைய வயலுமே வந்து இப்போ இந்த செம்பேன், தமிழில் சொல்லணும் அப்படின்னா செம்பேன் அப்படின்னு சொல்லலாம், இந்த செம்பேனுடைய தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த செம்பேனுடைய சிம்டம்ஸ், அதனுடைய அறிகுறிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன்னு தெரியுதா பாருங்கள். இந்த மாதிரி இலையில வந்து ஒரு மாதிரி வந்து மஞ்சள் கலரில் புள்ளி புள்ளியாக வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த மைட் வந்து உங்களுக்கு அந்த பச்சையத்தை வந்து சுரண்டி சாப்பிடும்பொழுது இந்த மாதிரியான வந்து ஒரு சிம்டம்ஸ் வந்து வரும். ஸோ ரொம்ப அதிகமாக வந்து தாக்குதல் இருக்கும்பொழுது அந்த இலையை வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் மாறி இருக்கும். உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன்னு தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இந்த விஷயத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செம்பேன் தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு துரு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு மைன்யூட் எல்லோ கலர் ஸ்பாட்ஸ் வந்து உங்களுக்கு அங்கங்கே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட் இலையுமே என்ன ஆயிரும், காஞ்சும் வந்து உங்களுக்கு செடியோடைய ஈல்டில் வந்து உங்களுக்கு அதிகமான பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான செம்பேன் தாக்குதலை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. ப்ரொப்பர்ஜைட் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ அந்த கெமிக்கலை வந்து நீங்கள் ஏக்கருக்கு வந்து 1/4 லிட்டர் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த செம்பேன் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இண்டோஃபில் கம்பெனியில் வந்து சீஸ்மைட் அப்படின்ற பேரில் அந்த கெமிக்கல் வந்து வரும். ஸோ ப்ரொப்பர்ஜைட்டு ப்ளஸ் ஹெக்ஸான்தயாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல். ஸோ இந்த 2 கெமிக்கலுடைய காம்பினேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீஸ்மைட்டை வந்து பயன்படுத்தும்பொழுது ஏக்கருக்கு 1/4 லிட்டர் உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன ஆயிரும், கண்ட்ரோல் ஆகிரும். அது கூடவே வந்து உங்களுக்கு குருத்து பூச்சி இருக்குது, இல்லை வந்து இலை சுருட்டு புழு இருக்குது உங்களுடைய ஃபீல்டில் அப்படின்னு அவங்களுடைய வயலுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மருந்து பேர் சீஸ்மைட் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து. அப்படி இல்லைன்னா சில ஊர்களில் வந்து ஊமைட் அப்படின்ற பேரில் வந்து அந்த மருந்து வந்து கிடைக்கும். ரீசெண்டாக வந்து அடாமா கம்பெனியில் கூட என்ன பண்ணியிருக்காங்க, ஓரமைட் அப்படின்ற ஒரு பேரில் வந்து அந்த செம்பேனுக்கான மருந்து வந்து இருக்குது. ஸோ ஏக்கருக்கு 1/4 லிட்டர் அப்படின்ற அளவில் வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த செம்பேனை வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து உங்களுடைய ஃபீல்டு வந்துட்டு விளக்கிடலாம். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்ற விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னொரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோஸில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.